இலங்கையில வந்து அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு சம்பவங்கள், ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு கைதுகள் வந்து நடைபெற்றிருக்கிறத நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில வந்து இன்றைய நாள்ல வந்து ஒரு கைது ஒன்று நடைபெற்றிருக்குது. அதாவது இலங்கையில வந்து மசாஜ் நிலையம் என்ற பெயர்ல வந்து 9 பெண்களை வந்து இன்றைய தினம் வந்து கொழும்பு கருவாத்தோட்ட போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையினுடைய பெண்கள் இல்லை, வெளிநாட்டு பெண்கள், அதாவது தாய்லாண்டை சேர்ந்த பெண்கள் வந்து இலங்கையில் வந்து சட்டவிரோதமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வந்து ஒரு விபச்சார விடுதியை வந்து நடத்தி வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து போலீஸாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்து இந்த கைது வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கைது வந்து எப்படி வந்து நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி போலீஸாருக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைத்திருக்கு. இதை வந்து உறுதி செய்வதற்கு வந்து போலீஸார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டு பிரஜை போல், அதாவது ஒரு வெளிநாட்டு கஸ்டமர் போல் வந்து வேடமிட்டு இந்த நிலையத்துக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு தகவலை திரட்டி அதுக்கு பிறகு வந்து உறுதி செய்ததுக்கு பிறகு தான் இந்த கைது வந்து நடைபெற்றிருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த 9 பெண்களும் வந்து இலங்கையை சேர்ந்த பெண்கள் இல்லை, அதாவது தாய்லாண்டை சேர்ந்த வெளிநாட்டு பெண்கள். உங்களுக்கே தெரியுமா, நான் இலங்கையில் வந்து இந்த ஒரு விபச்சாரம் என்பது வந்து ஒரு சட்ட விரோதமான செயற்பாடு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் இருக்குது. இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து இது வந்து ஒரு அனுமதி பெற்ற ஒரு தொழில் தான் இந்த தொழில். இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் வந்து இதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் வந்து இந்த கைது வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கைதுக்கு பின் வந்து இதனுடைய உரிமையாளரை வந்து போலீஸார் விசாரணையின் போது அவர் சில தகவலை வந்து கூறியிருக்காரு. அதாவது குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து, இந்த விபச்சார விடுதிக்கு வந்து பல வர்த்தகர்கள் வந்து போவதாக ஒரு தகவல் வந்து அவர் வந்து கூறியிருக்காரு. அது சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடைபெற்றிருக்குது.